இவர்களையெல்லாம் என்ன சொல்வது? கேட்டால் எதிர்க்கட்சிக்காரன் சதின்னு சொல்லுவாங்க. ரோட்டா பார்த்து, மக்கள பார்த்து ஓட்டு கேட்கணும். அத விட்டுக்கிட்டு வானத்த பார்த்து நிலாக்கிட்டயும், சூரியன்கிட்டயும் ஓட்டு கேட்டா இப்படிதான். ரோட்ல டைவ் அடிச்சு தான் வேணும். ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. என்ன பண்றான்னு தெரியுதா? இந்த அண்டர் வேற போட்டுக்கிட்டு குளிச்சா பரவாயில்லைங்க. இவன் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் போட்டதுக்கு முன்னாடி, அந்த உருளைக்கிழங்க போட்டு கழுவிட்டு இருக்காங்க. எங்கேயாவது இப்படி கழுவுவாங்களா? இவனுங்களுக்கெல்லாம் மூளை தலையில இருக்கா, இல்ல உள்ளங்கால்ல இருக்கான்னே தெரிய மாட்டேங்குங்க. ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. ஒரு தோசைக்கே இந்த பாடு படுறாங்கன்னா, அப்ப வேற ஏதாவது வைக்க சொன்னா அவ்வளோதான் போலயே! தோசை மாவு எடுத்து தோசைக்கல்ல சும்மா ஊத்தி எடுக்கிறத விட்டுப்புட்டு, சம்மந்தமே இல்லாம ஒரு கப் எடுத்து தோசைக்கல்ல வச்சு, அதில மாவு ஊத்தி கும்பாபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க. அட கடவுளே! என்ன கப்புக்கு வந்த சோதனையா? இல்ல தோசைக்கு வந்த சோதனையான்னு தெரியல. தோசை வச்சு தின்னா சரிதான். இல்ல எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? இந்த 2 வெங்காயத்த எடுத்து, அந்த வெங்காயத்து நடுவுல ஒரு ரூ. 10 காயின் எடுத்து மாட்டி வச்சுட்டு, அப்புறம் அந்த ஃபோன் சார்ஜர் எடுத்து அந்த வெங்காயத்துல மாட்டி, அந்த ஃபோன்ல சார்ஜ் போட்டா, ஃபோன்ல சார்ஜ் ஏறுதுங்க. இத பார்த்து நம்ம வீட்ல ட்ரை பண்ணா, ஃபோன்ல சார்ஜ் ஏற மாட்டேங்குது, ஒண்ணும் ஏற மாட்டேங்குது. 2 வெங்காயம் தான் வேஸ்ட்டா போகுது. இந்த மாரி ஐடியா குடுத்தவங்க என்ன பண்ணணும்னா, இந்த வெங்காயத்த 2 துண்டா வெட்டி, அந்த ஐடியா குடுத்தவன் கண்ல இப்படி புழிஞ்சு ஊத்துனா தான் சரி வரும். ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. இதெல்லாம் ஒரு அதிசயமா தாங்க இருக்கு. நம்ம சில பேர பார்த்துருப்போம். சில பேர் வந்து வீட்டு பக்கத்துல தென்னை மரத்த வச்சிருப்பாங்க. சில பேர் அவங்க வீட்டுக்குள்ளேயே சில பேர் வச்சிருக்காங்க. அத நான் பார்த்துருக்கேன். ஆனா இங்க பாருங்களேன், ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே ஒரு தென்னை மரத்த போட்டு வளர்த்துட்டு இருக்காங்க. இதுதாங்க ரொம்பவே ஆச்சரியமாட்டு இருக்கு. ஆபத்துக்கு பாவம் இல்ல. திடீர்னு கேஸ் தீர்ந்து போச்சு. கேஸ் புக் பண்ணி வரமாட்டுக்கு. கவலையே வேண்டாங்க. உடனே வீட்ல இருக்க அயர்ன் பாக்ஸ் எடுத்து சப்பாத்திக்கு மாவு தேய்ச்சு, அந்த மாவுக்கு மேல 4, 5 வாட்டி அயர்ன் எடுத்து போட்டா போதுங்க. சப்பாத்தி ரெடி ஆயிரும். நீங்களும் உங்க வீட்ல இந்த மாதிரி சப்பாத்தி போடறதா இருந்தா, கேஸ் தீர்ந்து போச்சுன்னா இந்த டெக்னிக்க ட்ரை பண்ணி பாருங்க. வெண்டைக்காய் சாப்பிடுறதுக்கு மட்டும் இல்ல, இப்படி காலையில மெஹந்தி போடவும் பயன்படுத்தலாம் போல. நம்மலாம் வெண்டைக்கால வெண்டைக்காய் பொரியல், வெண்டைக்காய் சாம்பார்னு வச்சு சாப்பிடுவோம். ஆனா அதே வெண்டைக்காவ இவங்க வந்து கால்ல மெஹந்தி போட பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல ஐடியா தான். பார்க்கவும் நல்லா இருக்கு. நீங்களும் உங்க கால்ல மெஹந்தி வைக்கிறீங்கன்னா, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இங்கெல்லாம் ரொம்ப முரட்டு பிசினஸ் மேனா இருப்பாங்களோ! நம்மலாம் நம்ம ஊர்ல வாட்டர் மெலன சாப்பிட்டுட்டு அதோட தோல தூக்கி குப்பையில போடுவாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, இந்த வாட்டர் மெலன சாப்பிட்டுட்டு, இந்த வாட்டர் மெலன தோல திரும்பியும் ஒரு பேக் பண்ணி திரும்ப அத விக்க போறாங்க. அந்த தோலையும் வாங்குறதுக்கு ஆள் இருக்கே! வேற லெவல் தான் போங்க. தெரிஞ்சோ தெரியாமலையோ உங்க ட்ரெஸ்ல வந்து எண்ணெய் கொட்டிருச்சா, அந்த எண்ணெய் கரைய எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணெய் கரைக்கு மேல பவுடர் கொட்டி விட்டுட்டு, ஒரு கர்ச்சீஃப போட்டு அதுக்கு மேல நல்லா காயின் பண்ணி எடுத்தா, அந்த பவுடர் எடுக்கும்போது அந்த எண்ணெய் கரையும் அப்படியே மாறிருங்க. நீங்களும் உங்க வீட்ல உங்களுக்கு இப்படி எண்ணெய் சிந்துருச்சுன்னா, இந்த டெக்னிக்க ட்ரை பண்ணி பாருங்க. அட என்ன இவரு கையெழுத்து போட சொன்னா இங்க படம் வரைஞ்சிட்டு இருக்காரு. நம்மளெல்லாம் கையெழுத்து போட சொன்னா, இனிஷியல மட்டும் நல்லா தெளிவா போட்டு, அதுக்கப்புறம் 4, 5 எழுத்த சும்மா கீச்சு விட்டுருவோம். ஆனா இங்க பாருங்களேன், அவரே அவர் அழகாட்ட வந்து அந்த சிக்னேச்சருக்கு பதிலா படம் வரைஞ்சிட்டு இருக்காருங்க. பார்க்க ரொம்ப சூப்பரா தான் இருக்கு. இருந்தாலும் எவ்வளோ டைம் ஆகுது? ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. ஏற்கனவே இந்த வெயில் வந்து மண்டைய புழக்குதுங்க. இதுல இந்த சிமெண்ட் ஷீட் போட்டிருக்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு இன்னும் ரொம்ப ஹீட்டாட்டு இருக்கும். அதனாலங்க பாருங்களேன், இந்த ஷீட்டுக்கு கீழ அந்த தெர்மாக்கோல் எடுத்து ஒட்டிட்டு இருக்காங்க. இப்படி ஒட்டுறதால அந்த வீட்டோட ஹீட் வந்து கொஞ்சம் கம்மியாகும்னு சொல்றாங்க. நீங்களும் உங்க வீட்ல சிமெண்ட் ஷீட் போடுறதுங்கன்னா, இப்படி தெர்மாக்கோல் ஒட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இங்க பாருங்க, உங்க வீட்ல துணியை துவைச்சு காய போடுறதுக்கு ஒரு நல்ல கயிறு கிடைக்க மாட்டேக்கா? அப்ப கண்டிப்பா நீங்க இந்த கயிறை வந்து வாங்கிக்கலாங்க. இந்த கயிறு ரொம்பவே ஃபிளெக்சிபிளா இருக்கு. அதுவும் இல்லாம இந்த கயிறை துணியை மாட்டுறதுக்கு இது கிளிப்போட வந்துருதுங்க. அதெல்லாம் நீங்க தனியா கிளிப் வாங்கலாம் தேவையில்ல. உங்களுக்கும் இந்த துணி காய போட்ட கயிறு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோக்கு மேல லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி இந்த கயிறை வாங்கிக்கோங்க. இங்க பாருங்க, நம்ம ஊர் பக்கம்லாம் இந்த கூரை வீடு பார்த்துருப்போம். ஆனா இங்க பாருங்களேன், கூரை போட்டு ஆட்டோங்க. அடிக்கிற வெயிலுக்கு எல்லாரும் விஞ்ஞானியோடையும் பயங்கரமாடி யோசிக்கிறாங்க போல. ஆட்டோக்கு மேல ஏற்கனவே ஒரு சீட் இருக்கும். அந்த சீட்டுக்கு மேல ஓலை வச்சு நல்லா பந்தல் போட்ட மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு வேற ஐடியா தான் போங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் லெமன் எடுத்து சும்மா வைக்கும் போது இந்த லெமன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு மாதிரி வாடி போன மாதிரி காஞ்சு போயிடுறாங்க. அப்படி காஞ்சு போகாம இருக்கிறதுக்கு அந்த லெமனுக்கு மேல அந்த எண்ணெயை எடுத்து நல்லா தடவி விட்டுட்டு அப்புறம் அந்த லெமன் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நாள் வாடாம இருக்கும். நீங்களும் உங்க வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஏற்கனவே நம்ம வண்டியில் போட்டிருக்க பெட்ரோல் எப்படி கரையுதுன்னே சொல்ல முடியல. இப்போ அந்த பெட்ரோல் வச்சு இங்கே விளையாண்டுட்டு இருக்காங்க. ஒரு பில் எடுத்து அவங்க வாங்கி வச்சிருக்க பெட்ரோலில் முக்கிய எடுக்கிறாங்க. அந்த பில்லு இருக்க எழுத்தெல்லாம் மறைஞ்சு போயிருதுங்க. இதே மாதிரி தான் தெர்மாக்கோல் எடுத்து பெட்ரோலை முக்கினா அந்த தெர்மாக்கோல் அப்படியே தண்ணியாக போயிருது. பெட்ரோல் வச்சு நல்லா வித்த கட்டுறாங்க போல. இந்த வாஷிங் மிஷினை கண்டுபிடிச்சவங்க கூட இப்படி யோசிக்க மாட்டாங்க. வாஷிங் மிஷினில் துணியை போட்டு துவைச்சா பரவாயில்லைங்க, அதை விட்டுக்கிட்டு பிளேட்டு கப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கழுவிட்டு இருக்காங்க. வாஷிங் மிஷினை கண்டுபிடிச்சது வேணா வேற நாட்டுக்காரங்களா இருக்கலாம். ஆனால் அந்த வாஷிங் மிஷினை எப்படிலாம் பயன்படுத்தலாம்னு கண்டுபிடிச்சதே நம்ம ஆட்களாக தான் இருக்கும். ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நம்ம வீட்டில் பஜ்ஜி போண்டா பூரி வடலாம் நம்ம எண்ணெயில் போடும்போது அதோட சின்ன சின்ன வேஸ்ட்லாம் அந்த எண்ணெயில் அப்படியே கிடக்குங்க. அதை எப்படி ஃபில்டர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன அரிப்பு மாதிரி எடுத்துட்டு அந்த அரிப்பில் அந்த காட்டன் எடுத்து போட்டு அதுக்கு மேலே அந்த எண்ணெயை ஊற்றுறாங்க. அது அப்படியே ஃபில்டர் ஆகி வெளியே வந்துடுது. இந்த ட்ரிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இங்க பாருங்க, நம்மள சில பேர் உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ட்ரிப்ஸ் போடுவாங்க. அதே மாதிரி அடிக்கிற வேலைக்கு இங்க பாருங்களேன், வீட்டில் இருக்க ஒரு டவலுக்கு ட்ரிப்ஸ் போட்டு விட்டு ஒரு மினி ஏர் கூலர் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. பாருங்க, வேலுக்கு விஞ்ஞானியோட மிஞ்சி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. எந்த விதமான தட்டுப்பாடுனாலும் வரட்டும், நம்ம மக்கள் எல்லாத்துக்கும் வந்து ரெடியா இருப்பாங்க. இங்க பாருங்க, உங்க வீட்டில் இருக்க கேஸ் சிலிண்டரை எப்படி மிச்சப்படுத்துறாங்கன்னு. நம்ம ஒரு சட்டியில் நம்ம ஆப்பம் சுட்டு பார்த்துருக்கோங்க. ஆனால் இங்க பாருங்களேன்,
ஒரு சட்டியில் 4 சப்பாத்தி எப்படி சுட்டுட்டு இருக்காங்கன்னு எப்படி தான் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்களோ, விஞ்ஞானியோடைக்கு மிஞ்சி தான் யோசிக்கிறாங்க. இந்த பழைய டயரை இப்படி கூட பயன்படுத்தலாமா? அந்த டயரை எடுத்து ஒரு சட்டியில் போட்டு நல்லா ஹீட் பண்ணி உருக்கி நல்லா லிக்விட் மாதிரி வந்துடுதுங்க. அந்த லிக்விட் எடுத்து ஒரு மோல்டுகளை ஊற்றுறாங்க. ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அது ஒரு மாதிரி ஷேப் மாதிரி வந்துடுது. இதை பயன்படுத்தி நம்ம வந்து வீட்டுக்கு இல்லை ஆஃபீஸுக்கு வந்து இந்த தரோடு மாதிரி போட்டுக்கலாம். இதெல்லாம் ஒரு சூப்பர் ஐடியாவெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி டெக்னிக் நம்ம ஊர்லேயே வந்தால் நல்லாயிருக்கும். அடிக்கிற வேலைக்கு இந்த ஃபேன்லாம் ரெஸ்ட் இல்லாமல் ஓடிட்டே தான் இருக்கும். அந்த ஃபேனில் வந்து சின்ன சின்ன டஸ்ட் மாதிரி இருக்கும். அந்த டஸ்ட்டை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் மட்டும் வாங்கி வச்சிட்டிங்கன்னா அந்த ஃபேனில் இருக்க டஸ்ட்டை நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ப்ரஷ் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ப்ரஷோட லிங்க் வந்து வீடியோவில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இந்த ப்ரஷ்ஷை வாங்கிக்கோங்க. நம்ம ஆட்கள்லாம் துணி கடைக்கு போயிட்டு ட்ரெஸ்ஸு கூட வாங்காமல் வருவாங்க. ஆனால் ஒரு கம்பு பை வாங்காமல் வரவே மாட்டாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் வீட்டில் இருக்க கரிசி பை அழகாக வெட்டி அதை கம்பு பை மாதிரி தச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வேற ஒரு ஐடியா தான். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கரிசி பை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அதை கம்பு பையாக மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஊர் பக்கம் சில ஊர்களில் நல்ல மழை பெஞ்சா அந்த ரோட்டில் ஸ்விம்மிங் பூல் மாதிரி தண்ணியெல்லாம் தேங்கி இருக்குங்க. அதில் மக்கள் வந்து போட்டு ஓட்டி விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் மட்டும் நம்ம ஊரில் வந்துட்டுனா அது நல்லா இருக்கும். ரோட்டில் இருக்க தண்ணியெல்லாம் தேங்கி நிற்காம அது பாட்டுக்கு ட்ரைனேஜ் விளையாட்டு கீழே போயிடுவாங்க. இந்த மாதிரி சிஸ்டம்லாம் நம்ம ஊருக்கு வந்து நல்லா இருக்கும். ஆனால் எப்போ வரணும்னு தெரில. இந்த ஹாஸ்டலில் நிற்கிறவங்களுக்கு, இந்த ரூம் எடுத்து தங்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பர் கேஜெட்டுங்க. அடிக்கிற வேலைக்கு நம்ம ஏசியோ ஏர் கூலர் நம்ம தேவைக்கு வாங்கி வைக்க முடியாதுங்க வேற ஒரு ரூமில். அதுக்கு இந்த மாதிரி ஒரு மினி ஏர் கூலர் மட்டும் வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை தண்ணியை மட்டும் ஊற்றி வச்சு சுவிட்சை போட்டுவிட்டா போதுங்க, சும்மா சில்லுன்னு காற்று வர இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ அது ரொம்ப பேர் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் அந்த மினி ஏர் கூலர் தேவைப்படுச்சுன்னா இந்த ஏர் கூலரோட லிங்க் வந்து வீடியோவில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி மறக்காம இந்த ஏர் கூலரை வாங்கிக்கோங்க. இந்த சுனாமி கினாமி ஏதாவது வருதா, இல்லை உலகம் அழிய போதா, இல்லை எதுக்கு இந்த அவசரம்? இவங்க இந்த ரோடு போடுறதே பெரிய விஷயம். இந்த ஆடிக்கு அமாவாசைக்கு வந்து ரோடு போடுவாங்க. அந்த ரோடோட காங்கிரீட் காயறதுக்குள்ள இங்கே பாருங்க, வண்டி எடுத்து அதுக்கு மேலே ஓட்டிட்டு இருக்காரு. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. பெரிய ரைடராக இருப்பார் போல, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஏன் தான் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்களோ. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டு பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு? அடடே, ஷால் மாட்டிக்கிச்சு. லவ் அப்படி பிக்கப் ஆகும் போல. அவனுக்கு என்னென்ன ஷால் மாட்டுது, தலைவருக்கு என்ன ஷால் மாட்டிருக்குன்னு பார்த்தீங்களா? ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைப்பா.